என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொல்றாரு, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என் நீதியின் தேவனே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீதியின் தேவன், நியாயமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தாவீதுக்கு கர்த்தர் நீதியாகவே இருந்திருக்கிறார். ஆமென். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் நீதி உள்ள தெய்வமாய், நியாயம் செய்கிற தெய்வமாய் நமக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறார் என்று சொன்னால், நீங்க நீதிக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு நியாயம் நடக்காதா, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்க இன்னைக்கு கடந்து வந்திருக்கீங்க, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை தராரு, நான் உங்களுக்கு நீதியின் தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த விஷயத்துல நீதி கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போறாரு. எந்த காரியத்துல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு நியாயத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த சங்கீத பகுதியை வாசித்த உடனே, இந்த முதல் பகுதியை வாசித்த உடனே எனக்கு லூக்கா 18 அதிகாரம் தான் ஞாபகம் வந்துச்சு. அல்லேலூயா. லூக்கா 18 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் மனதில் வந்தது. பாருங்க, உங்களுக்காக நான் அந்த சம்பவத்தை எடுத்து பேச விரும்புகிறேன். லூக்கா எழுதின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா நீதிக்காக நியாயாதிபதியை நாடி வந்திருக்கிறார்கள். லூக்கா 18 அதிகாரத்துல ஒரு விதவை அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனை இழந்த ஒரு தாயார் தனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், தனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற நியாயாதிபதியை நாட்டாமையை பார்க்க போறாங்க. ஆனால் அந்த நியாயாதிபதியோ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கடவுளையும் மதிக்க மாட்டாரு, மனுஷனையும் மதிக்க மாட்டாரு. கடவுளுக்கும் பயப்பட மாட்டாரு, மனுஷனையும் மதிக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவன், ஒரு நியாயாதிபதி அந்த ஊர்ல இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கிற வரையிலும் நான் என்ன பண்ணுவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதியை பார்க்க வந்தாங்க. அந்த அம்மாவின் காரியத்தை சொல்லும் பொழுது அந்த நியாயாதிபதியோ காது கொடுத்தே கேட்க மாட்டாராம். அவரு இந்த அம்மா யார்கிட்டயோ பேசுது, யார்கிட்டயோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துட்டு என்ன பண்ணுவார், கண்டுக்கவே மாட்டாராம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதியை பார்க்க அந்த அம்மா கடந்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த அநீதி நிறைந்த அந்த நியாயாதிபதியின் இருதயத்தை அங்கே மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுல 4ஆம் வசனத்தை பாருங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தும் பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருக்கிறேன், ஆனாலும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார்.